ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோனா, ஆடி அமாவாசைக்காக நாங்கள் சதுரகிரி கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றின விளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வத்ராப்புங்கிற ஊருக்கு 10 கிலோமீட்டர்ஸ் நியரில் இருக்க ஹில்ஸ் தான் சதுரகிரி மலை. நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். கார் பார்க்கிங் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அலாட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன டைம்லாம் பைக்கில் தான் போயிருந்தோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த டைம் என்னடா 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஆட்டோ போய்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுருவேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் 100 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். அப்புறம் ஒரு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு இருந்தோம். பைக்குக்காரங்களாம் போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் போன வருஷம் மாதிரியே வந்திருக்காமல் போனோம் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 3 வழியாக போகலாம். நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுனால இப்படி கூடி போயிருந்தோம். மதுரை வழியாக ஒரு வே இருக்குது, அப்புறம் தேனி வழியாகவும் ஒரு வே இருக்குது. நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 8 மணி போலலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலையும் கருப்பசாமி கோயிலையும் சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு தானிப்பாறையில் ஸ்டார்ட் பண்ணி மாங்கனியோட, அடுத்து வழுக்குப்பாறை, இதெல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து சங்கிலிப்பாறை, இது செங்குத்தாக அப்படியே ஏறுற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் அத்திப்பழம் மரத்தை பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாரும் அங்கே பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க கிளம்பியாச்சு. அத்தி மரத்தை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயில் 7 கிலோமீட்டர் தூரத்துலையும் 3300 அடி உயரத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு எப்படி சதுரகிரின்னு பேர் வந்துச்சுன்னா, 4 பக்கமும் மலையால் சூழ்ந்திருக்கிறதுனால சதுரகிரின்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த குரங்குக்குட்டியை அதுக்கும் நம்மளை போல் தாகமாக இருந்திருக்கும் போல் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கு. திறக்க முடியாதனால ஓட்டையை போட்டு குடிச்சிட்ருக்கு. சரி, ரொம்ப நேரம் நடந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ரெஸ்ட்டை போட்டு லெமனை புழிஞ்சு குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே நிறையா பேர் மலையில் நைட் ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 1 டே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால சீக்கிரமாக போயிட்டு ரிட்டனும் வரணும். நாங்கள் சரி, சீக்கிரமாக நடந்தால் தான் போயிட்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து கோணத்தலைவாசல் வழியாக இரட்டை லிங்கம் கோவிலுக்கு போனோம். இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கான். ஒரு தம்பதியினரில் கணவன் சிவன் பக்தனாகவும் மனைவி விஷ்ணு பக்தனாகவும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு சண்டை போட்டுட்டு இருந்தப்போ சாமி சிவன் ரூபத்திலையும் விஷ்ணு ரூபத்திலையும் காட்சி அளிச்சாராம். ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிறதுனால இங்க ரெட்டைலிங்கமா வச்சிருந்தாங்களாம். போன டைம் இந்த நாவல் ஊற்று பக்கம்லாம் கடை போட்டிருந்தாங்க. லெமன் சோடா வாங்கி குடிச்சிருந்தோம். இந்த டைம் கடை எதுவும் போட அலோவ் பண்ணல. இங்க யாரும் பிளாஸ்டிக்ல எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாது. வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோடு. இது தேனி வழியா சதுரகிரி வர்ற ரோட்டு. நமக்கெல்லாம் ஏறுறதுக்கு 7 கிலோமீட்டர், அவங்களுக்கு 15 கிலோமீட்டர். போன டைம்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒரு 3.5 மணி நேரத்துல ஏறிட்டோம். இந்த டைம் எங்களுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆணுச்சு. போன டைம்ல நான் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 கிலோமீட்டர்னு ஹஸ்பண்ட் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுதான் தேனி வழியா வருஷநாடு வர்ற பாதை. இங்கனுக்குள்ள ஒரு கருப்பசாமி கோவிலும் இருக்கு. இந்த கோயில் மாசத்துல 4 நாள் தான் திறந்திருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி இதுக்கு தான் திறந்திருப்பாங்க. நாங்க வருஷத்துக்கு ஒருக்கா ஆடி அமாவாசை அதை கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆடி அமாவாசை மாதிரி தை அமாவாசையும் விசேஷமா தான் இருக்கும். போற வழி ஃபுல்லாவே கோவிலா தான் இருக்கும். வனப்பேச்சி வனதுர்க்கை அம்மன் கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பேசிக்கிட்டே கருப்பசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. கருப்பசாமி கோயிலுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தான். அடுத்து சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்திருக்கு. போன வருஷம் போனதுக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுக்கும் ரொம்பவே மாற்றம் நடந்திருக்கு. நீங்களும் 1 டைம் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறப்போ மிஸ்ஸஸ் வேக் ரியாலிட்டி லைஃப்ங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.